எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸு ஒரு ஆளையும் ஒரு லேடியும் தேடுதல் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது என்னென்னா ஒரு பொண்ணு ரேப் பண்ணி அந்த பொண்ணு கன்சீவும் ஆகிருக்கு. ஒரு 20 வயசு பொண்ணு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 20 வயசு பொண்ணு அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அக்யூஸ்டு பேர் தக்ஷிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 வயசு ஆகுது அவருக்கு. அந்த ஆள் அவங்க அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அறிமுகமாயிருக்காரு. அறிமுகமாகி அடிக்கடி அவங்க வீட்டுக்கும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஜான்வரியில் அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மயக்க மருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க மல்டிபிள் அக்கேஷன்ஸில். அதில் ஒரு தடவை என்ன ஆயிருக்குன்னா, ட்ரௌசியாக இருக்கிற அந்த ஸ்டேட்டில் தூக்கம் வர மாதிரி இருக்கும்ல மயக்க மருந்து இருந்தால். அப்போ அந்த பொண்ணு பார்த்துருக்கு. தக்ஷிணாமூர்த்தி அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக அப்யூஸ் பண்ண பார்த்துருக்கான், செக்ஷுவலாக முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படியோ மேனேஜ் பண்ணி அங்கேருந்தே தப்பிச்சிருச்சு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை ஒரு ரூமில் போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு லேட்டராக எப்படியோ தப்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க ஆண்ட்டோட ஹவுஸ் திருவண்ணாமலையில் போய் ரெஃப்யூஜாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. February 18th என்ன ஆயிருக்குன்னா, சடனாக அந்த பொண்ணுக்கு அப்டாமினல் பெயின் வந்திருக்கு. ரொம்ப சஃபர் ஆகிருக்கு. அது உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு அந்த பொண்ணு. அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது 7 வீக்ஸ் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரெக்னென்சியை மெடிக்கலி டெர்மினேட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட கன்சென்ட்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. 2 பேரையும் தேடிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரேப் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ரேபிஸ் யாருன்னா அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அம்மாவோட லவ்வர், அப்போ இந்த உமனோட லவ்வர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட பேசுகிறதையே நிறுத்திடுச்சு லாஸ்ட் இயர் மேலேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது பேசுகிறத நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா பில்ஸ் எல்லாம் கொடுத்து உடம்பு சரியில்லாமல் ஒரு தடவை போயிருந்திருக்கு. அந்த டைமில் பில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் அந்த சர்வைவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, கான்ஷியஸ்னஸ்ஸே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் இந்த ஆள் அவனோட வேலையை காமிச்சிருக்கான். இந்த பொண்ணு நினைவு வந்த உடனே அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்லியிருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு பெயினாக இருக்குன்னு. அவங்க அம்மா அதை புறக்கணிச்சிருச்சு. ஏன்னா அதுதானே உடந்தையாகவே இருந்திருக்கு. அதனால் அப்புறம் இங்கே ஜான்வரியிலையும் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரி ஆன உடனே அந்த பொண்ணு ஓடி வீட்டை விட்டே போயிடுச்சு. அவங்க ஆண்ட் வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேரில் அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா தனியாக இருக்காரா இல்லாட்டி இறந்துட்டாரா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் இல்லை. லீகலாக இல்லாட்டி பிரிஞ்சுட்டாங்களா அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. நம்மளுக்கு வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது வீட்டில் தான் நம்ம எதாக இருந்தாலும் ப்ராப்ளத்தை சொல்ல முடியும். வீட்டில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி தப்பான வழியில் போடுறதுக்கு இந்த மாதிரி வழிவகுத்து சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். அதுவும் சொந்த பொண்ணு. அவங்க ஏதாவது கடன் ஏதாவது வாங்கி அந்த மாதிரி இதில் இருந்து இந்த மாதிரி ஏதாவது கமிட்மெண்ட்டில் ஏதாவது இருந்திருக்காங்களா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் அந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கொஞ்சம் குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது அதுங்க வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நம்ம பேரண்ட்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அந்த குழந்தைங்களும் தைரியமாக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சொல்லணும். அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் கொஞ்சம் தடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.